ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யூ சேனல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, நம்ம ஹேர் ஃபால் வந்து ஒரு டெய்லி லைஃப்பில் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஸோ தின்னாக இருக்க ஹேரை எப்படி திக்காக்குறதுன்ற ஒரு நேச்சுரல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வீட்டில் கிடைக்கிற ஈஸியான திங்ஸை வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்த சைடில் ஏதாவது அடிபட்டிருக்கா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் முழுசாக எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் நம்ம டெய்லி எடுக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், நம்ம யங்காக இருப்போம். ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து 4 பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரிங்க் நம்ம எதுக்காக குடிக்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த விமன் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுப்போம். ஸோ அந்த டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது நம்ம ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும், ஹேர் ஃபால் ஜாஸ்தி இருக்கும், நமக்கு தொப்பை இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்லாம் இது வந்து க்யூர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கறி லீவ்ஸ் இந்த மாதிரி 2 ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டு இந்த 2 கொத்து போதும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த குவான்டிட்டி போதும் இதுக்கு, ஏன்னா நம்ம ஒரு நெல்லிக்காய் தான் யூஸ் பண்ணுறோம். அதே அளவுக்கு 4 பாருங்கள் புதினா, எவ்வளோ கருவேப்பிலை எடுத்துக்கணும் அந்தளவுக்கு புதினாவும் எடுத்துக்கோங்க. புதினா வந்து சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும், நம்ம ஃபேஸையும் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், புதினா, கருவேப்பிலை ப்ளஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஒரு முழு நெல்லிக்காய், இது 3த்தையும் ஒன்றா போட்டுட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். இது லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இந்த நெல்லிக்காயில் வந்து கூலிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து 1/4 டம்ளர் தான் குடிக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அண்ட் நம்ம ரெகுலராகவும் எடுக்க போகிறோம். ஸோ ரெகுலராக எடுக்கும் போது நம்ம ஃபேஸில் கட்டுற ரன்னஸ் ட்ரைனஸ்லாம் போகும், ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும், ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு தொப்பை அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வாக்கிங் போயிட்டு, இப்போ நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போகிறவங்களா இருந்துட்டு இது ஒரு 15 days 20 days நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பெல்லி ஃபேட்டை உங்களுக்கு வந்து இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மெயினாக அகைன் அண்ட் அகைன் என்ன சொல்லணும்னா, ஒரே ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு எடுக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஜாஸ்தி எடுத்தோம்னா ஒரு சில உடம்புக்கு வந்து இது ஒத்துக்காது. அதனால் ஒரு நெல்லிக்காய் தான் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். இந்த சாரோட ஒரு பிஞ்சு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இதை மொத்தமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தான் வரும். ஏன்னா அதில் கூலிங் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம அதிகமாக இதை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இட். பாய்.